அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2024 வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் பிரதமை திதியில் பிறக்குது. 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சூரியன் விருச்சிக ராசியில 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகத்துல நீச்ச நிலையில இருக்கிறாரு. 3ஆம் தேதி வக்ரம் அடைகிறாரு செவ்வாய். புதன் விருச்சிக ராசியிலையும் சுக்கிரன் தனுசு ராசியிலையும் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. மகர ராசிக்கு அதன் பிறகு போறாரு. அதன் பிறகு ஆண்டின் தொடக்கத்துல கும்பராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. சனி கும்பத்திலையும், ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புலதான் இந்த டிசம்பர் மாதம் பிறக்குது. உழைப்பு மட்டுமே உயர்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரர்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கலவையான பலன் அப்படிங்கிறது தான் கிடைக்க போகுது. உடல் நலம் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாத தொடக்கத்தில் உங்களுக்கு பருவகால நோய்கள் அப்படின்னு காய்ச்சல், சளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன உளைச்சல் அப்படிங்கிறது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். உணவு விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். இதனால் உங்களுடைய வேலை கூட பாதிக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய திட்டமிடல், முதலீடு தொடர்பான விஷயத்தில் துறை வல்லுநர்களோட ஆலோசனை, உங்களுடைய நலன் விரும்பிகளோட ஆலோசனையை கேட்டு நடந்துக்கிறது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. பணியிடத்தில் உங்களுடைய வேலையை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்து முடிங்க. மாதத்தின் நடுவில் நீங்கள் எந்த ஒரு வேலையிலையும் அவசரப்படுவதை தவிர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, தோளாக இருந்தாலும் சரி, பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும். போட்டித் தேர்வு, விளையாட்டு தொடர்பான விஷயத்தெல்லாம் மாணவர்கள்லாம் முயற்சிக்கு ஏற்ற வெற்றி அப்படிங்கிறது உண்டு. சிலருக்கெல்லாம் காயங்கள் கூட ஏற்படலாம். மாதத்தின் பிற்பகுதி ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று நிம்மதியாக இருக்கும். உங்களுடைய காதல் உறவுகளெல்லாம் விட்டு கொடுத்து போகணும். காதலை தெரிவிக்க நினைப்பவர்கள்லாம் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறது தான் நல்லது. திருமண வாழ்க்கையில் உங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு சில எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் புறக்கணிக்கிறது தான் நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, 8ஆம் இடத்துல சூரியன், 10ல் சனி, 1ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிரன். இப்படிப்பட்ட கிரக நிலைகள்ல இந்த டிசம்பர் மாதம் தொடங்குது. மாத தொடக்கத்திலேயே உங்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப உங்கள் ராசிநாதன் மறைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீரென நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவதில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கிறது சற்று காலதாமதம் அப்படிங்கிறதா இருக்கும். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம லாபாதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறாரு. அவர் வக்ரம் பெறுறது ரிஷபராசிக்கெல்லாம் நல்லது தான். பெண்களால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். நீங்கள் எடுத்த முயற்சியில் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தேடுவீங்க. தொழிலில் இருந்துட்டு வந்த குறுக்கீடுகள் எல்லாமே ஓரளவு குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு முயற்சியில் தடைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள்லாம் சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. சனி செவ்வாயோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு. அதனால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உறவினர்கள்லாம் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளையும் நீங்கள் அனுசரித்து தான் போகணும். பயணம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது வரலாம். செவ்வாய் ஆற்றல் கிரகம், அதாவது 7க்கும் 12க்கும் அதிபதி. செவ்வாயோட வக்ரத்தால் குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட உறவுகள்லையும் சரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். புதிய முதலீடுகள், பெரிய முடிவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உற்சாகத்தோடு செயல்பட முடியாது. ஒரு சில பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். குடும்பத்திலலாம் மனைவியோட வாக்குவாதங்கள்லாம் வரலாம். சில நேரங்களில் நீங்கள் சிந்திக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகளால் பல்வேறு விதமான பிரச்சனைகள்
இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம். சூரியன் வந்து 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக 8ஆம் வீட்டில் அமர்றாரு. அதனால் பரம்பரை சொத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்துக்காக அதிக செலவு செய்வீங்க. மூத்த சகோதரர்கள் தந்தையுடனான உறவுலெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாயோட வக்ரம் இந்த மாதத்தின் முதல்லையே இருக்குது. அதனால் இடமாற்றம், வீடு மாற்றம்லாம் வரும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகளில் கூட தடைகள் அப்படிங்கிறது வரலாம். திடீர் விரயங்கள் வந்து நல்ல விரயங்களாக மாறும். அது சற்று மனசுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு தொழில் ரீதியாக ஓரளவு நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில சுமாராக தான் இருக்கும். நிதி ரீதியான பிரச்சனை கூட இந்த மாதத்தில் இருக்கும். பணத்தை சேமிக்க முடியாமல் செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆரோக்கியமும் இந்த மாதத்தில் சுமாராக தான் இருக்கும். ஆரோக்கியத்தால் செலவுகள் அப்படிங்கிறது வரலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. நீச்சம் பெறுவதால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். வேலை சம்பந்தமாக என எடுத்த முயற்சிகளில் ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இருக்காது. உத்தியோகத்தில் மாற்றம் அப்படிங்கிறது வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேலைப்பளு அப்படிங்கிறது கூடும். கலைஞர்களுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவர்களுக்கும் சரி, மாணவிகளுக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு உடற்பயிற்சி, தியானம் இதையெல்லாம் முறையாக செய்கிறது அவசியம். பெண்கள்லாம் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க. திருமண முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்லாம் கலந்து கொள்ளுவீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். உயரதிகாரிகள்லாம் உங்களுடைய ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் உண்டாகும். அரசாங்கத்தின் வகையில் நீங்கள் எடுத்த காரியங்களில் அனுகூலமாக முடிய போகுது. புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். வரக்கூடிய பணத்துலேயும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள்லேயும் சரி, வரவு செலவை சரியாக வைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதம். புதிய ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறது உண்டு. விருந்து விழாக்கள் என கலந்து கொள்ளுவதால் மனதில் இருந்துட்டு வந்த கசப்பான சம்பவங்கள்லாம் மறைய போகுது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் பல வகைகளிலும் அனுகூலமும் தரக்கூடிய மாதம். செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறது உங்களுக்கு நல்லது. பிரதோஷ நாட்களில் விரதம் இருந்து நந்தி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.